வணக்கம் அன்பானவர்களுக்கு, அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசிக்காரர்களுக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நாம் கொஞ்சம் வீடியோ தாமதமாக பதிவு செய்துட்டோம். குரோதி வருடம் பிறந்துருச்சு. குரோதி வருட பிறப்பின் போது மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ராசிக்கு 2வது இடத்துல சனி செவ்வாய், ராசிக்கு 3வது இடத்துல புதன் சுக்கிரன் ராகு, ராசிக்கு 4வது இடத்துல சூரியன் குரு, ராசிக்கு 6வது இடத்துல சந்திரன், ராசிக்கு 9வது இடத்துல கேது. இதுதான் குரோதி வருட பிறப்பின் போது மகர ராசிக்காரர்களுக்கான கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். விடாப்பிடியான உழைப்பாளிகளான மகர ராசி அன்பர்களே, கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்பட்டால் அது உங்கள் மீதான மதிப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பேச்சுக்களில் தற்பெருமை எண்ணங்களை குறைத்து கொள்வது நல்லது. நீங்கள் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் தேவை. வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் இந்த வருடம் உங்களுக்கு விலகும். சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். வீடு மற்றும் வாகனங்கள் உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தபடி இந்த வருடம் மாற்றி அமைப்பீர்கள். நினைத்த சில பணிகளால் தாமதங்கள் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் ஒருவித சஞ்சலங்கள் ஏற்படும். வித்தியாசமான கனவுகளால் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளால் நெருக்கடியை குறைப்பீர்கள். தொலைதூர பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். போட்டியாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. வழக்கு விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இந்த வருடம் கிடைக்கும். சூழ்நிலை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் அரசு சார்ந்த உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் சாதகமாக அமையும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு அதுக்கு தகுந்தபடி நீங்கள் நடந்துக்குவீங்க. மறைமுக பிரச்சனைகளால் இருந்து வந்த எதிர்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கும். திட்டமிட்ட காரியங்களில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படும். சக வியாபாரிகள் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த வருடம் மறையும். தொழில் ரீதியான பயணங்களால் புதிய அனுபவம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத அலைச்சல்கள், மன வருத்தங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இந்த வருடம் இருக்கு. உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது முதலாளிகள் இவங்களோடு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த வருடம் உண்டு. உங்களுக்கான நிர்வாக பணிகளில் இந்த வருடம் நீங்கள் விழிப்புணர்வோடு நடந்து கொள்வது நல்லது. நீங்கள் நினைத்த சில பணிகள் நிறைவேறுவதில் பொறுமை காக்கவும். சில பேருக்கு இடமாற்றம் உண்டாகும். எதிலும் விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் சில எதிர்பாராத நெருக்கடிகளை தவிர்க்கலாம். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும். வாகன பயணத்தில் சற்று கவனம் தேவை. சிலருக்கு திருப்பமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும். சவாலான பணிகளையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். அயல் நாடுகள் மீது தனிப்பட்ட ஆர்வமும் ஈர்ப்பும் ஏற்படும். எதிலும் துரிதமாக செயல்படுவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உண்டாக்கி கொள்ளலாம். நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும். எதிர்காலம் சார்ந்த குழப்பங்கள் இந்த வருடம் உங்களுக்கு தீரும். தன்னுடைய வருவாயை மேம்படுத்தி கொள்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். பேச்சுக்களில் நுட்பமும் அறிவுத்திறனையும் வெளிப்படுத்துவீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பெண்கள் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைத்து கொள்வது மன கவலைகளை குறைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும். உறவுகளிடத்தில் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. எதிர்காலம் சார்ந்த சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான நல்வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு அமையும்.
குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணம் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும். தாய் வழியில் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான முயற்சிகள் இந்த வருடம் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஆசிரியர்களுடைய ஆலோசனை உங்களை நல்வழிப்படுத்தும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்த பணிகளை விடாப்பிடியாக செய்து முடித்து வந்தால் உங்களுடைய மதிப்பெண்கள் இந்த வருடம் அதிகரிக்கும். ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்காக அதற்கு தகுந்த பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது. நண்பர்களிடத்தில் வீண் விவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். போட்டிகளில் சில நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தபடி நடந்து ஜெயிப்பீங்க. மகர ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அதனால் சனிக்கிழமை தோறும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடை தாமதங்கள்லாம் விலகி பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல மாற்றம் ஏற்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது மகர ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம். குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.